மேடையில் வந்த உடனே கேட்டாங்க, ஏன்னா நான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்களா? தேர்தல் காலங்களிலே பணியாற்றுகிற பொழுது இரவு நேர பிரச்சாரத்திலே ஒரு கண்ணுக்கு ஒரு பூச்சி விழுப்பட்டு நேரடியாக வெளிச்சங்களில் இது போன்ற ஒளிவிளக்கி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று கழகம்தான் முக்கியம், வெற்றி இலக்குத்தான் நமக்கு முக்கியம் என்ற உணர்வோடு தான் இந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு உங்களிடத்திலே நான் தோன்றுகிறேன். கார்த்தி அவர்கள் வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கிறார். அவர் மனசு ரொம்ப வெள்ளையானது, அதனால அவர் வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கிறார். கருப்பு கண்ணாடி கலைஞர் போடுவது அது ரொம்ப பிடிக்கும், அதனால கலைஞர் பிடிக்கலாம் நான் கருப்பு கண்ணாடி போட்டேன். இந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் கணபதி ராஜகுமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருக்கிறார். அவருக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். தோழமை கட்சி தோழர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்பாக பணியாற்றி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுகிற பொழுது கோவை மண்டலம் இன்றைக்கு திமுகவின் கோட்டையாக ஆகியிருக்கிறது. எனவே உதயசூரியன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற நற்செய்திக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இப்ப நடக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய தோழமை கட்சி தோழரும் சரி, கழகத்தோழரும் பேசியிருப்பார். இந்த கோவை மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னு சொன்னா, கோவைக்கும் கொரோனாவுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது. எப்படி என்று சொன்னால், நான் 2 வகையாக பார்க்கிறேன். கொரோனா தொற்று ரொம்ப மோசமாக இருந்த காலகட்டங்களில் மருத்துவமனையிலே இடமே கிடைக்கவில்லை என்கிற காலத்தில், மருத்துவமே செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் எண்ணிய காலத்தில் நம்முடைய கார்த்தியினுடைய உதவியோடு என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த பல கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் எல்லாம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்துத்தான் பல பேருடைய உயிரை காப்பாற்றியது என்னுடைய மனதுக்கு வருகிறது. ஆனால் என்னால் கோயம்புத்தூரை மறக்க முடியும், ஏன்னா உயிரை காப்பாற்றுற ஊர். அடுத்து ஆட்சி பொறுப்பு வந்தோம். ஆட்சி பொறுப்பு வருகிற பொழுது யாரும் நிம்மதியாக ஆட்சி பொறுப்பு வரல. வாக்குகளை பதிவு செய்கிற பொழுது எல்லாம் முகக்கவசம் போட்டுனா பதிவு பண்ணுவோம். ஒரு பேர் கூடி இருக்கிறோம் என்று சொன்னால், மேடையில் உள்ள தோழர்கள்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களெல்லாம் ஒன்றா கூட்டி பார்க்க முடியாத காலம் இந்த காலம். காவல்துறை நண்பர்கள் விட்டார்களா ரோட்டில் 144 யாரும் இருக்கக்கூடாது. மாஸ்க் தான் போட்டிருப்போம். முகத்தை மீச வச்சிருக்கிறாங்க தெரியாது, பல் காரப்பட்டு இருக்கிறதா வெளியாக யாருக்கும் தெரியாது மாஸ்க். அப்படிப்பட்ட ஒரு மோசமான தொற்று இருந்த பொழுதுதான் தேர்தலில் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பினை ஏற்றார். பொறுப்பினை ஏற்ற உடனேயே துறையினுடைய செயலாளர் இருப்பவர், நிதித்துறை செயலாளர், அவர் பெயர் கிருஷ்ணன். அமைச்சர் எல்லாம் கூட்டி உட்கார வச்சுட்டு நிதித்துறை செயலாளர் கூப்பிட்டு, தமிழ்நாட்டு மக்களிலே பல வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும், பணம் கஜானாவிலே எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார் முதலமைச்சர். நிதித்துறை செயலாளர் சொன்னார், கிருஷ்ணன் சொன்னார், பணமே கஜானாவிலே இல்லை, 6,28,000 கோடி ரூபாயை எடப்பாடி அரசாங்கம் கடன் வைத்து விட்டு போயிருக்கிறது.
ஆண்டுக்கு ஒரு முறை கடனை திருப்பி கட்ட வரை வட்டி கட்ட வேண்டும். அது 68,000 கோடி ரூபாய் கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். இதுதான் நிறைய ஆட்சி பொறுப்பு வந்துட்டோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதி அப்படிப்பட்ட நிலையில்தான் முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வந்த ஊர் எதுனா கோயம்புத்தூர். கொரோனா தொற்று மோசமான நேரம். இன்னும் சொல்ல பல சிறப்பு மருத்துவர் என்று சொல்லப்பட்ட பல சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷல் டாக்டர்ஸ், அவர்களே கொரோனா வார்டுக்கு பயந்த காலம். ஜூனியர் டாக்டர் கிட்ட மருந்து எழுதி கொடுத்து அல்லது கம்பவுண்டர் கிட்ட நர்ஸு கிட்ட மருந்து எழுதி கொடுத்து கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இன்ஜெக்ஷன் போடு, இந்த மாத்திரை போடு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ மனைகளுக்கெல்லாம் மருத்துவர் போக முடியாது என்று சொன்ன நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மருத்துவர்களுக்கு அவரிடம் சொல்லியும் கேட்காமல் இந்த கொரோனா வார்டுக்கு நேரடியாக சென்று ஒரு நோயாளியும் பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்ட விளைவு மறுநாள் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையிலும் டாக்டர் தமிழ்நாட்டு முதலமைச்சரே கொரோனா வார்டுக்கு போயிட்டார். ஆனால் நாம் துணிந்து கொரோனாவுக்கு போகலாம் என்று சொல்லி அது போன விளைவுதான் இந்தியாவிலேயே முதலாக கொரோனாவை அப்புறப்படுத்தி வெளியேற்றிய ஒரு மாநிலம், ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கொரோனா விரட்டிலே முதல். இரண்டாவது, கார்த்தி அப்பொழுது என்னோட சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் இருந்தார். ரொம்ப மோசமான கொரோனா நேரம். ஒரு நாள் சட்டசபை கூடிச்சு. ஒரு நாள் சட்டசபை கூடுகிற பொழுது நம்முடைய 0 அவர் சொல்லுவாங்க. அந்த 0 அவர்கள் எழுதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதி கேட்டார், ஐயா 3 மாசமா கொரோனா, ஒருத்தர் பார்க்க முடியல, யாரும் பணிகளுக்கு போக முடியல, ஃபேக்டரிலாம் மூடிட்டாங்க, ஆட்டோ ஓடல, ஹோட்டல் ஓடல, ஹோட்டல் சப்ளையர் போக முடியல, எங்கும் எந்த தொழிலாளியும் பணிகள் ஆற்ற முடியவில்லை, கையில் இருந்த காசெல்லாம் அவன் செலவு செய்து விட்டான், தமிழ்நாட்டில் எங்கே பட்டினிச்சால் வந்து விடுமோ என்று நான் பரவலிக்கிறேன். எனவே எதிர்கட்சி என்ற முறையில் என் கடமையை நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்திற்கு ஒரு 5000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு தாருங்கள் என்று கேட்டார். 15 நிமிஷம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலே சொல்லவில்லை. 15 நிமிஷமும் நாங்கள் பின்னால் இருந்து சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறோம். கொடு 5000 கொடு 5000 கொடு என்று கேட்டதில் உங்கள் எம்எல்ஏவும் சவுண்ட் விட்டு என்னோட கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஏன் எனக்கு பின்னால் 3வது சீட்டு நம்முடைய திரும்பி பார்த்தேன், ஒழுங்கா குரல் கொடுக்குறாள். அப்போ கொஞ்சம் உருவம் கொஞ்சம் பெருசு, இதை மாதிரி கொஞ்சம் உருவம் பெருசு, கேட்டுக்கொண்டிருந்தோம். கடைசியாக வெள்ள வெறியன்னு எடப்பாடி பழனிசாமி எழுந்தார். அவருக்கே உரித்தான பாணியில், இப்போ நீ வண்ணத்துள்ள காட்சியில் பாருங்க, அவருக்கே உரித்தான பாணியில் நல்லா வீரப்பா மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சார். நான் கூட உடனே ஏதோ அறிவிக்க போறார் அப்படின்னு நினைச்சேன். கடைசியாக எழுந்து சொன்னார், டப்பு லேதுன்னார், பணம் கிடையாது விடல. மறுபடியும் நாங்கள் திரும்ப குரல் கொடுத்தோம், கொடு 5000 கொடு என்றோம். கடைசியாக காவல்துறை நண்பரை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் சட்டசபை விட்டு வெளியே அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்த உடனே நம்ம பத்திரிகை விடுவார்களா, அவர்கள் மைக் எடுத்துக்கொண்டு முதலமைச்சராக இருக்கிற தளபதி எதிர்கட்சி தலைவர், நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக 5000 கொடுக்க சொன்னீங்க, ஆனா காவல்துறையை தூக்கி ஒன்று எடப்பாடி உங்களை வெளியே போட்டுட்டார், இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். அப்பதான் சொன்னார், எனக்கு கையெழுத்து போடுகிற அதிகாரம் எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஒரு குடும்பத்திற்கும் நான் 4000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு தருகிறேன் என்று சொன்னார். முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்து 4000. அரசாங்கமோ கடங்கார அரசாங்கம், 6,28,000 கோடி கடன். ஆனா அந்த நிலையில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போட்ட கையெழுத்து 4000. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விடியல் பயணம் என்ற பேரில் நகரப்பகுதியில் பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து. அதோடு மட்டுமல்ல, 10வது 12வது படித்த உடனே பெண்களை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. இவன் படிப்பு தேவையில்லை, வீட்டில் ஆம்பளை பிள்ளை தான் படித்தா போதும்.
எங்க போறது பணம்? கல்லூரியில் பணம் கட்ட முடியுமா என்று சொல்ல மத்தியில் அவர் போட்ட 3வது கையெழுத்து என்று சொன்னால், நீ படிமா, நான் பணம் கட்டுறேன் கல்லூரிக்கு என்று சொல்லி, அதுக்கு பேரே புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தில் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னது.